கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தொழாதவர்கள், நீங்க அந்த முனாஃபிக்க விட மோசமானவர்களா? முனாஃபிக்க விட நன்றி கட்ட கேவலமான கூட்டமா? ஏன் உங்களுடைய மூளையை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? நீங்க ஹுத்பா முடிந்து போகும்போது ரோட் கிராஸ் பண்ற நேரத்தில் ஒரு வாகனம் வந்து அடித்தால் ஹலாஸ், உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, உங்களோட கோபத்தில் பேசவில்லை. இந்த ஹுத்பாவின் பெருமதியை நீங்கள் மௌத்தாகும் போது உணர்வீர்கள், நீங்கள் கபரில் வைத்து உணர்வீர்கள். மஹ்ஷரிலே உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் வந்து உங்களோடு நேரடியாக பேசும்போது இந்த ஹுத்பாவின் பெருமதியை உணர்வீர்கள். இன்று முடிவெடுங்கள், இந்த பள்ளியில் வைத்து முடிவெடுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து முடிவெடுங்கள். இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வக்து தொழுகையும் நான் விடமாட்டேன் என்ற முடிவை எடுங்கள். ஒரு மனிதனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகைக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால், நின்று கொண்டு தொழு, அதற்கு முடியாவிட்டால் இருந்து கொண்டு தொழு. அந்த அளவுக்கும் உன்னுடைய உடலில் ஆரோக்கியம் இல்லையா, படுத்துக் கொண்டு தொழு.